மாப்பிள்ளையோட சொந்த தங்கச்சி மீனாட்சி, அவளோட புருஷன் வேட்டையன். பேச சொன்னேன் போங்க, அவளே வந்து தட்டை மாத்திக்கலாமே. நாங்களா? ஆமா, எங்களை பொறுத்தவரை நீங்க தான் இன்னைக்கு யங் அண்ட் ஐடியல் கப்பல்ஸ். தட்டை மாத்திக்க வாங்க. இல்ல, அது நாங்க எப்படி? ஒரு நிமிஷம் தாத்தா, நீங்களும் பாட்டியும் உக்காந்தபடியே தட்டை மாத்திக்கோங்களேன். கைய தூக்க முடியாத நிலைமையில தட்டை எப்படியா வாயில கவ்வியா மாத்திக்க முடியும்? அதனாலதான் உங்களை மாத்திக்க சொல்றோம். வேட்டையா, நீங்களே வந்து தட்டை மாத்திக்கங்க. வாங்க மீனாட்சி, இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? நாழி ஆயிட்டே இருக்கு, இன்னும் 7 minutes தான் இருக்கு. தட்டை மாத்திங்க. அமைதி அமைதி. தட்டை மாத்திக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலையை மாட்டி விட்டுடுங்க. அடடா, அத மறந்துட்டனே. ஆனா நாங்க மறக்க மாட்டோமே. அதான பார்த்தோம். இந்தாங்க இந்தாங்க, மாலையை போட்டு விடுங்க. அப்படியே தட்டை மாத்திக்கிறவங்களும் மாலையை மாத்திக்குங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வேட்டைய மீனாட்சி, அன்பரசு அந்த அம்மா, ரெண்டு தம்பதியும் மாலையை மாத்திக்கோங்கன்னு சொல்றோம். இது என்னங்க ஐயா புது ஐதீகமா இருக்கு? இது எங்கள் கனடா ஐதீகம். தட் இஸ் இன்டர்நேஷனல் ஐதீகம். அங்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து தட்டை மாத்திக்கிறவங்களும் மாலையை மாத்திப்பாங்க. அதையே இங்க ஃபாலோ பண்ணணும். மாப்பிள்ளை வீட்டு பெரியவங்க நாங்க, அதனால கனடா ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆமா, இதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மாலை மாத்துறதுல என்னங்கய்யா தயக்கம்? நான் கூட ஊரறிய என் பொண்டாட்டிக்கு மாலையை மாத்தலேன்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மாத்திட்டா போச்சு. ஒரே கல்லுல 2 மேங்கோ. சரி, அதுக்கு முதல்ல மாலை வேணும்ல. இவ்வளோ பிளான் பண்ணவங்க அதை பிளான் பண்ண மாட்டோமா? டக்கு மாலை ரெடி. இந்தாங்க மீனாட்சி பிடி. சீக்கிரம் மாத்திங்க, இன்னும் 5 minutes தான் இருக்கு. வேட்டையா, இப்போ உன்னுடைய டர்னு.